தாய் வீடு ஜூன் 2026. காப்புறுதி சீட்டெழுப்பு அல்ல. எழுதியவர் செந்தூரன் புனிதவேல். வாசிப்பவர் குமணன் தம்பி. ஒரு சில முதியவர்கள் தங்களின் முழங்கால் வாத வலியை வைத்தே அன்றைய வானிலை எப்படி இருக்கும் என்று கணித்து கூறுவதைப் போல எனது நண்பர் ஒருவர் காப்புறுதி என்பது ஒரு வகையான சீட்டெழுப்பு போன்றது என்று குறிப்பிட்டார். அதைவிட ஒரு தவறான கருத்து இருக்க முடியாது. உதாரணத்திற்கு, ஒரு வீட்டிற்கு காப்புறுதியை கவனிப்போம். எவருமே காலையில் துயிலெழும் போது இன்று நமது அடுப்படியில் தீப்பிடிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு எழுவதில்லை. ஆனால் காப்புறுதி தொகை என்பது தங்களை பணக்காரராக்கும் ஒரு வழிமுறை என்று எண்ணுபவர்கள் என்றும் இருக்கவே செய்கிறார்கள். காப்புறுதி என்பது எதிர்பாராமல் ஏற்படும் இழப்புகளை ஈடு செய்வதற்கே அன்றி லாபம் ஈட்டுவதற்கு அல்ல என்பதை நாம் மறுத்தலாகாது. மற்றொரு உதாரணத்தை கவனித்தால், நமது காப்புறுதி முகாமையாளரை அழைத்து, நான் 12 ஆண்டுகள் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் காப்புறுதி கட்டணம் செலுத்தியுள்ளேன். எனவே இனி நான் காப்புறுதி நிறுவனத்திடம் இருந்து பணத்தை திரும்ப பெறும் காலம் தொடங்கிவிட்டது என்று எவரும் கூற முடியாது. ஏனெனில் காப்புறுதித்துறை அவ்வாறு செயற்படுவதில்லை. காப்புறுதி என்பது இழப்புகளை ஈடு செய்வதற்கே தவிர முதலீடு செய்வதற்கோ அல்லது செல்வத்தை பெருக்குவதற்கோ உரியது அல்ல. நீங்கள் 10 ஆண்டுகள் ஒரு காப்புறுதிக்கான தவணை கட்டணத்தை தவறாமல் செலுத்தியுள்ளீர்கள் என்றால், எந்த ஒரு இயற்கை அனர்த்தமுமின்றி அந்த 10 ஆண்டுகள் உங்கள் கூரையின் கீழ் அமைதியாக வாழ்ந்தீர்கள் என்பதுதான் அதன் உண்மையான வெற்றியாகும். உங்கள் வீடு இன்னும் சேதமடையாமல் கம்பீரமாக நிற்பதும், உங்கள் உடைமைகள் வீதிக்கு வராமல் வீட்டிற்குள்ளேயே பத்திரமாக இருக்கின்றன என்பதுமே உங்களது காப்புறுதி பாதுகாப்பின் வெற்றி என்பது கொள்வதுதான் தகும். சில வாகன சாரதிகள் தங்களுக்கு ஏற்படும் சிறு விபத்துக்களை ஏதோ ஒரு பெரும் சீட்டெழுப்பில் கிடைத்த வெற்றியைப் போல தவறாக கருதுகின்றனர். இவ்வளவு காலமாக தொடர்ந்து காப்புறுதி கட்டணம் செலுத்திவிட்டோம், இப்போதாவது அதிலிருந்து ஒரு தொகையை பெற்றுக்கொள்வோம் என்ற எண்ணத்துடன் அவர்கள் இழப்பீடு கோர முற்படுகின்றனர். காப்புறுதியை ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பாக கருதி இத்தகைய முடிவை எடுக்கும் சாரதிகள் அதன் பின்னால் உள்ள நடைமுறை சவால்களையும் பொருளாதார தாக்கங்களையும் எதிர்கொள்ளும் போதுதான் ஏமாற்றம் அடைகின்றனர். ஏனெனில் இழப்பீட்டு கோரிக்கை சிறியதோ அல்லது பெரியதோ, காப்புறுதி ஒப்பந்தத்தின்படி சாரதி பொறுப்பேற்க வேண்டிய அடிப்படை கழிவுத் தொகை சமமாகவே இருக்கும். அத்துடன் அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கான காப்புறுதி கட்டணமும் கணிசமாக உயரும். மேலும் விபத்து பதிவொன்றின் பின்னர் மாற்று பாதுகாப்பு காரணங்களுக்காக வேறொரு காப்புறுதி நிறுவனத்திற்கு மாற முற்பட்டாலும் அவையும் மிக கூடிய கட்டண தொகையையே கோரும் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்த தவறான அணுகுமுறையானது விலை மதிப்பெற்ற ஒரு குடையை வாங்கிவிட்டு அதனை பயன்படுத்துவதற்காக பெருமழை வராதா என ஏங்குவதற்கு ஒப்பானதாகும். மழையிலிருந்து தற்காத்து கொள்ள குடை வாங்குவது விவேகமானது. ஆனால் குடைக்காக சேதத்தை விளைவிக்கும் பெருமழைக்கு ஏங்குவது அர்த்தமற்றது. அதே போலவே காப்புறுதி என்பது ஒரு முதலீடோ அல்லது லாபம் தரும் திட்டமோ அல்ல. அது ஆபத்து காலத்திற்கான ஒரு பாதுகாப்பு அரண் மட்டுமே என்பதை உணர்தல் வேண்டும். ஒன்டாரியோ மாகாணத்தில் பாதைகள் பனிக்கட்டியாக மாறும் வேளைகளில் விபத்துகள் அதிகரிப்பது இயல்பே. ஆனால் இதில் ஒருவரும் வெற்றி பெறுவதில்லை. காரணம், கேட்பனவுக்கு பத்திரங்கள் தயாரிப்பது எளிதான காரியமில்லை. அது மட்டுமல்ல, காத்திருக்க வேண்டிய காலமும் உள்ளது. இதனை தொடர்ந்து உங்கள் மாதாந்த கட்டணத்தை செலுத்துகையில் கடந்த கால விபத்து மனதை உறுத்தச் செய்யும். சில சந்தர்ப்பங்களில் காப்புறுதியில் பணம் பெறுவதிலும் சொந்த பணத்தில் சரி செய்வது சிறந்தது என்பதை நினைவில் வைத்திருத்தல் மிக அவசியமாகும். காரணம், அது உடனடியாக பிரச்சனையை தீர்ப்பது போல் இருப்பினும் புது பிரச்சனைகளை உருவாக்கும். காப்புறுதி துறையில் கவனத்தில் கொள்ள வேண்டிய மற்றொரு மிக முக்கியமான உண்மை யாதெனில், காப்புறுதி நிறுவனங்கள் என்பவை எவ்வித பரிசீலனையுமின்றி எப்போதுமே இழப்பீட்டு பணத்தை வாரி வழங்குவதற்காக காத்திருக்கும் அமைப்புகள் அல்ல என்பதாகும். அவர்கள் ஒவ்வொரு இழப்பீட்டு கோரிக்கையையும் தீவிரமாக பரிசீலிக்க தவறினால் அது ஒட்டுமொத்த காப்புறுதி அமைப்பிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏனெனில் காப்புறுதி என்பது அடிப்படையில் பலரின் இழப்புகளை பலரும் பகிர்ந்து கொள்ளும் ஒரு கூட்டு பொருளாதார அமைப்பாகும். எனவே தகுதியற்ற அல்லது மோசடியான முறையில் இழப்பீடு கோரும் ஒருவருக்கு
காப்புறுதி நிறுவனம் பணத்தை வழங்குமாயின் அதன் விளைவாக நேர்மையாக கட்டணத்தை செலுத்தி வரும் மற்ற அனைத்து காப்புறுதிதாரர்களின் மாதாந்த கட்டணத்திலும் தேவையற்ற உயர்வு ஏற்படும். இது நேர்மையான வாடிக்கையாளர்களுக்கு இழைக்கப்படும் அநீதியாகும். காப்புறுதி நிறுவனங்களின் முதன்மை கடமை என்பது ஒவ்வொரு கோரிக்கையையும் நேர்மையாகவும் சட்டபூர்வமாகவும் கவனித்து உண்மையாகவே இழப்பை சந்தித்த தகுதியுடைய நபர்களுக்கு உரிய இழப்பீட்டை வழங்கி அவர்களை பாதுகாப்பதேயாகும். சுருக்கமாக கூறின், காப்புறுதி மூலம் பெறப்படும் இழப்பீடு என்பது ஒரு விபத்தோ அல்லது அனர்த்தமோ ஏற்படுவதற்கு முன்னர் ஒருவர் எத்தகைய பொருளாதார நிலையில் இருந்தாரோ அதே நிலைக்கு அவர் மீண்டும் திரும்புவதற்கு உதவுவதாகும். மாறாக சீட்டிழப்பு என்பது ஒரு சீட்டினை வாங்கும் போது அதன் மூலம் ஒருவர் புதியதொரு செல்வந்தராக உருவெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தை கொண்டதாகும். முந்தியதான காப்புறுதி என்பது மனித வாழ்க்கையை எவ்வித தடையுமின்றி சலனமில்லாமல் முன்னெடுத்து செல்ல பயன்படுகிறது. பிந்தியதான சீட்டிழப்போ எதிர்பாராத ஒரு பெரும் அதிர்ஷ்டம் தன் மீது திடீரென கொட்டாதா என ஏங்க வைக்கிறது. வாழ்க்கையில் சலனமின்றி அமைதியாக வாழ உதவுவது காப்புறுதி. வீட்டில் நெருப்பும் வேண்டாம், வெள்ளவும் வேண்டாம். சலனமின்றி மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு காப்புறுதி வழங்கி முடிக்கின்றேன். நன்றி.